மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல அந்த இறையருள் சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் உங்களுக்கு எப்போதும் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், அருட்காப்பும் குரு காப்பும் என்றுமே அமைந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இன்றைய தினம் நமக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் எப்படி டிஸப்பாயின்மெண்ட்டாக மாறுது அப்படின்றத பற்றி நம்ம சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். இது எல்லோருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒன்று. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு நினச்சது நடக்காதனால ஏமாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம நினச்சது நடந்ததுக்கப்புறம் நம்ம ஏமாந்துருவோம். லைஃப்பில் கோடிக்கணக்கான பேர் ஏமாந்து தான் போகிறாங்க. டெய்லி நிறைய பேர் பாடியை விட்டுடுறாங்கல்ல. ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டியில், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போன்ற இடங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணதில், நான் எதை செய்யணும்னு நினச்சேனோ அதை செய்யாமல் தேவையில்லாத விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 70 வயதுக்கு மேல் 80 வயதுக்குட்பட்டவர்களை ஆய்வு செய்ததில் அவங்க சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் கணவன் மனைவி உறவில் நடக்குது, நண்பர்கள் மத்தியில் நடக்குது, அதிகாரிகளுக்கும் கீழே பணிபுரிபவர்களுக்கும் இடையில் நடக்குது, 2 நாட்டு தலைவர்களுக்கு இடையில் நடைபெறுகிறது. இந்த எதிர்பார்ப்புகளை நம்ம அதிகமாக வளர்த்து கொண்டு கண்மூடித்தனமாக நான் பெரிய ஆளாகிறேன்னு சொல்லிட்டு என்ன நடைபெறுகிறது என்று பார்க்கும்போது, பொருளாதாரத்திலே மிக உயர்ந்த நிலை அடைந்து அதற்கு பிறகு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் சம்பாரித்த பணத்தெல்லாம் அதுக்கு செலவு பண்ணிவிட்டு, அந்த சம்பாரித்த பணத்தினால எந்த சந்தோஷமும் இல்லாமல் கடைசி காலத்தில் மரணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களை, நீண்ட நெடு நாட்கள் அப்படியே டிப்ரெஷனில் இருக்கிறவங்கள நம்ம இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேரை பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய செல்வந்தர்களும் விதிவிலக்கு அல்ல. ஆக வறுமையில் இருப்பவங்க கூட கொஞ்சம் ஏதோ ஒரு நம்பிக்கையில், ஏதோ ஒரு உற்சாகத்தில் நாளைக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துடுமோன்ற இதில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எல்லாத்தையும் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில் ஒரு வெறுமையை அவர்கள் பார்க்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு தத்துவம்னு ஒன்று இருக்குது. அதோடு ஒத்திசைந்து வாழ தெரியாது தான் காரணம். அந்த யூனிவர்சல் மேக்னட்டிசத்தோட, அந்த யூனிவர்சல் பவரோட நமக்கு இணக்கம் இல்லாமல் நம்ம எதையோ சாதிக்கிறதா நினச்சிட்டு டெய்லி அடித்து பிடிச்சி காலையில் கிளம்பி போயிட்டு ரேட் ரேஸ் மாதிரி ஓடி படுக்கையில் விழுந்து சோர்ந்து விழுந்து படுத்து திருப்பி மறுநாள் ஓடி, இது விதமான ஜீவ மரண போராட்டம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும். மிகப்பெரிய ஜிஎம்னு சொல்கிறவங்க, ஜென்ரல் மேனேஜர்னு சொல்கிறவங்க, சிஇஓஸ்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. விவேக் என்ற ஒரு நண்பர், சும்மா இந்த பேரை இந்த கதைக்காக சொல்கிறேன், என்ற ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, அவர் வாழ்க்கையில் இந்த வயசுக்குள்ளே கார் வாங்கணும், அப்புறம் வீடு வாங்கிடணும், அதுக்கப்புறம் லைஃப்பில் நல்லா அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிடணும் அப்படின்லாம் சில பிளான் டீனேஜ்லேயே உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் வராரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஷேர்ஸ்லாம் நிறையா வருது, இன்சென்டிவ் பல லட்சங்கள் வருது மாதம். வருஷ கடைசியில் பெரிய பெரிய போனஸ்லாம் வருது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா அதிகாரிகள், சப்பார்டினேட்ஸ்லாம் அவரை ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. வெல் பிளான்ட் விவேக், மாஸ்டர் பிளான் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பெனியை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்க போது ஒரு மிகப்பெரிய முதலீடை பண்ண சொல்கிறாரு. அந்த சேர்மன், அவங்க சிஇஓஸ் எல்லோரும் சேர்ந்து அவர் சொல்கிறத கேட்டு பண்ணுறாங்க. அந்த மிகப்பெரிய அந்த இதை அதை பண்ணி அதை வெளிநாடுக்கு அனுப்பும்போது அது மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகி திருப்பி எல்லாம் செய்கிற மாதிரி ஆகுது. எல்லாம் யாரெல்லாம் பாராட்டினாங்களோ அவங்கெல்லாம் அவதூறாக பேசுகிறாங்க அவரை. அதுக்கப்புறம் சிஇஓ சேர்மன் கூப்பிட்டு ஃபயர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய வருமானம் கோடிகளில் போகுது. ஆனால் இவருக்கு இந்த பெரிய செட்பேக் மாதிரி ஆன உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அப்படியே ஒரு நல்ல வில்லேஜுக்குள்ளே ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படின்ட்டு போகிறார். நம்ம எங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது அவருக்கே தெரியாமல் சில 50 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வரலான்னு போகிறது 100 கிலோமீட்டரை தாண்டி போய்கிட்டே இருக்கார். அப்போ இது இந்த கதையில் நம்முடைய வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. அதுக்காக சொல்கிறேன். இதில் சில உண்மையான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே புலப்படும். அப்போ போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஒரு இடத்துல பார்க்குறாரு, அந்த வில்லேஜில் ஒரு மூலையில் எண்டுக்கு வராரு. அங்கே ஒரு மலைப்பாங்கான இடம் இருக்குது. அந்த மலைப்பாங்கான இடத்துக்கு கீழே ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. சுற்றி இளைஞர்கள் உட்காந்துருக்காங்க கீழே.
காரை நிறுத்திட்டு வந்துட்டு, என்னடா அது வித்தியாசமாக இருக்குது, இளைஞர்கள் வந்து ஒரு வயசான பெரியவர்கிட்ட சுற்றி இவ்வளோ கூட்டமாக உட்காந்துருக்காங்களே, அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கவனிப்போம் அப்படின்னு கிட்ட போகிறார். அப்படி போகும்போது அவர் சொல்கிறாரு, விவேக் வா, உனக்காக தான் நான் இங்கே காத்துட்ருக்கேன், இங்கே வந்தது காரணமே உன்னுடைய சந்திப்புக்காக தான் அப்படின்றார். அப்போ அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்ல, ஏன் இவ்வளவு குழப்பம், ஏன் உலக வாழ்க்கையில் மூழ்கி தவிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் நிதானமாக இருக்கக்கூடாது, என்ன பெருசாக நீ பண்ணி சாதிச்சு நிம்மதி மகிழ்ச்சியை அடைஞ்சிட்ட, இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யோசிச்சு பாரு, நீ இன்றைக்கி இங்கே இன்று இரவு அப்படின்னு சொல்கிறார். நாளை காலையில் நம்ம பேசுவோம், என்ன நடந்துச்சு அப்படின்றத யோசி அப்படின்றார். அப்படியே ஆய்வு பண்ணுறார், தன்னை பற்றிய செல்ஃப் என்கொயரி பண்ணும்போது அப்படியே மெடிடேட்டிவ் ஸ்டேஜுக்கு போகிறாரு. என்ன பண்ணோம் அப்படின்லாம் பார்க்குறாரு. அப்புறம் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே குளிச்சுட்டு வர சொல்கிறாரு. மாணவர்களுக்கு சில பாடங்களை நடத்துகிறாரு. அப்போ அவருக்கு சட்டுன்னு பொறி தட்டுது. என்ன இயற்கை தத்துவம்னா என்ன, வாழ்க்கை தத்துவம்னா என்ன, நம்ம வந்து இயற்கையோடு இணைந்து வாழும்போது என்ன நடக்குது, இந்த எழுத்தறிவு முக்கியம்தான், தொழில் அறிவு முக்கியம்தான், ஆனால் அந்த ஒழுக்க பழக்க மேம்பாடை வளர்த்து கொண்டு நேச்சரோட ஹார்மனி ஏற்படுத்திக்கிட்டு எப்படி வாழ்கிறது அப்படின்னு அந்த பசங்களுக்கு சொல்லும்போது பசங்க ஆர்வமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன்லாம் நடக்குது. டப்புன்னு பொறித்தட்டுது. விவேக்கு வந்து ஒரு பெரிய ஃபயர் ஆகுது. வந்துட்டு என்ன ஆகுது, ஸ்பார்க் ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர் சின்ன வயசில் ஒரு எய்ம் வச்சுருக்கார். ஓரளவு சம்பாரித்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இந்த கிராமத்து இளைஞர்களெல்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ணி நல்லா கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதை வந்துட்டு பண்ணாமல் நமக்கு ஏஜ் ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் செக் பண்ண போது சுகர் பிபி எல்லாம் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயோ, நம்ம என்ன நோக்கமோ அதை மறந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பெரிய ஐ ஓப்பனர் மாதிரி அவருக்கு நடக்குது. அப்போ வந்துட்டு டக்குன்னு அவரை பார்த்து சிரிக்கிறார். விவேக்கை பார்த்து அந்த பெரியவர் சிரிக்கிறார். என்ன புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்காக வந்தோம் அப்படின்றது புரிஞ்சிருச்சா அப்படின்றார். நீ வந்துட்டு கொஞ்சம் ஆன்மீக பயிற்சியிலையும் ஈடுபடு. நீ இப்போ வந்துட்டு உன் தலைமுறைக்கு மட்டும் இல்லை, அடுத்து 2-3 தலைமுறைக்கு பணம் சேர்த்துட்ட. ஆனால் உனக்கு நிறைவோ அமைதியோ கிடைச்சிச்சா? கிடையாது. நீ பர்பஸ் ஆஃப் லைஃப் உனக்கு என்ன அப்படின்னு சொன்ன, நீ இந்த லோ லெவலில் இருக்கக்கூடியவங்கள வாழ்க்கையில் அவங்கள அப்கிரேட் பண்ணி விடணும். அதுதான் உன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப். யூனிவர்ஸ் உன்னை அதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கு. இது உனக்கு ஏதோ ஒரு விபரீதமான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு தான் நினைக்காத. நீ கோடிக்கணக்கான ரூபா கம்பெனிக்கு நஷ்டமாயிட்டே தான் நினைக்காத. அந்த கம்பெனி நல்லா வரும். நீ அதை பற்றி நீ உன் தலையில் ஏற்றிக்கிட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்த ப்ராஜெக்டில் அவங்க சம்பாரிச்சிருவாங்க. நீ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதை தான் பண்ணணுன்றத புரிய வைக்கிறதுக்கு தான் பிரபஞ்சம் உன்னை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்திருக்கு. இந்த இதை உனக்கு விழுந்த அடியாக நினைக்காத, இது பெரிய ஆசீர்வாதம். நீ இங்கேருந்து போகும்போது நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை உருவாக்கிட்டு நீ பாடியை லீவ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறார். நிறைவு என்பது தான், திருப்தி என்பது தான் ஒரு மனுஷனுக்கு ஏற்படணும். அந்த திருப்தி இல்லாமல் நீ பாட்டுக்கு சம்பாரித்து என்ன பண்ண போகிற? உனக்கு திருப்தி என்பது இதில் தான் ஏற்பட போகுது. உனக்கு ஆங்கில அறிவு நல்லா இருக்குது, உன்னுடைய பேச்சுத்திறன் சிறப்பாக இருக்குது, உன்னுடைய எழுத்தாற்றல் நல்லா இருக்குது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய விஷயத்தை நீ இனிமேல் செய்யணும். இந்த கிராமத்து இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு செய்ய வேண்டியிருக்கு. அதனால நீ ஏதோ வழி தவறி இங்கே வந்துட்டேன்னு நினைக்காத. நீ இதுக்காக தான் நீ அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் உட்காந்து யோசிக்கணும், பிரபஞ்சம் எதுக்காக நம்ம இந்த சிருஷ்டியை பண்ணியிருக்கு, இந்த கிரியேஷனை எதுக்காக பண்ணியிருக்கு, நம்ம வந்த வேலையை ஒழுங்காக செய்கிறோமா, எதுக்காக நம்ம வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனி வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி ஏற்படும், ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை யூஸ்ஃபுல் டு அவர் லைஃப், அவர் எனர்ஜி வில் பி பெனிஃபிஷியல் டு அதர்ஸ் ஆல்சோ. ஸோ மை டியர் ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இதுதான் லைஃபு, இதுதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப், கார் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம், கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்றுட்டு பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டால் சக்ஸஸ்ன்னு நினைக்காதீங்க. அதுதான் கடைசியில் எதிர்பார்ப்பு, ஏமாற்றம்னா கடைசியில் தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கும், ஆனால் மகிழ்ச்சியோ மனநிறைவோ இருக்காது. உள்ளுக்குள்ளே எனர்ஜி பாடி ட்ரெயின் ஆகி போயிருக்கும். அந்த
உள்ளுக்குள்ளே எனர்ஜி பாடி ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணுன்னா ப்ரேயருக்கு டைம் ஒதுக்கணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணணும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க உயர்வதற்காக நம்ம என்ன பண்ணணும், அவங்க எழுத்தறிவை போதிக்கலாம், அவங்களுக்கு ஒழுக்க பழக்கத்தை போதிக்கலாம், அவங்களுக்கு இயற்கை தத்துவ அறிவை போதிக்கலாம். இதெல்லாம் தர்ம காரியங்கள். இந்த தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, தியானம் பண்ணுறது, இதை வாழ்க்கையில் ஒரு முக்கிய பணியாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம அரசாங்க முத்திரையிட்ட தாள்களை சேர்க்கலாம், ஆனால் அந்த தாள்களை சேர்த்து வச்சு பூட்டி வச்சு அக்கௌண்ட் இங்கே ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் ஃபாரின் பேங்க்கில் போயிட்டு போடுறது, இதெல்லாம் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது. இது ஒரு கயமைத்தனம். இது ஒரு நயவஞ்சகமான வேலை, மனம் நடத்தும் நாடகம். இந்த சூழ்ச்சியிலேருந்து நம்ம வெளியே வரணும். இது நம்ம இந்த பாடி கிடச்சிருக்கு, நம்ம டெம்ப்ரவரியாக இங்கே இருக்க போகிறோம். இந்த டெம்ப்ரவரியாக இருக்கும்போது பயனுள்ள முறையில் வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கும் அப்படி எவ்வாறு வாழ்வது என்பதை சொல்லி கொடுத்துட்டு நம்ம போகணும். அதுதான் வெறுமனே பணத்தை சேர்க்கறதாலேயோ புகழை சேர்க்கறதாலேயோ வாழ்க்கையில் நிறைவோ அமைதியோ கிடைக்காது. மற்றவங்கள வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்து வர்றதுக்கு நம்ம உதவியாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மங்களகரமான மாற்றம் ஏற்பட இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டும். காஸ்மிக் இன்டெலிஜென்ஸோடு நீங்கள் தொடர்பு கொண்டு வெற்றி பெறுவதற்கு தினம் பிரார்த்தனை பண்ணுங்கள். தூங்கும்போதும் பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க. மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போதும் நாளை காலை பொழுது புலரும் போதும் நல்ல முறையில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டு அன்றைய பொழுதை உற்சாகமாக ஆரம்பிங்க. இரவு தூங்க போகும்போது நன்றி 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 என்று நன்றி பாராட்டி பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுமாறு, பிரபஞ்சம் என்ன என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி, நான் எந்த பாதையில் போகணும்னு சொல்லி வழி நடத்தணும்னு வேண்டிக்குங்க. வெற்றிகரமான பாதை உங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. நாம் குழம்பி கொள்ள வேண்டாம். மற்றவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டு கொள்ளக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நிறைவும் அமைதியும் தான் முக்கியம் என்று கூறிக்கொண்டு, வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by MS Ravishankar Raja.